உறவுகள் உண்மையிலே தேவைதானா? அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். நம்ம வாழ்ற இந்த ஒரு காலத்துல, பல உறவுகள் ஒரு வேண்டா வெறுப்பா தான் பார்க்கப்படுது. ஒரு தேவையில்லாத சுமையா தான் எல்லாத்தாலயும் நம்ம நினைக்கிறோம். ஆனா, பொதுவாவே உறவுகள் எப்படி அமையுது அப்படின்னா, ஒருத்தர் இந்த குடும்பத்துல இந்த அ உறவுகளோட பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிப்பலன் இருக்கிறனால தான், நம்ம இந்த உறவுகளுக்கு மத்தியில நம்ம பிறந்திருக்கோம். ஸோ இந்த உறவுகள் இந்த ஜென்மத்தில மட்டும் தொடர்பு உடையது அல்ல. பல 1000 ஜென்மங்கள் தொடர்புல வந்த உறவுகள். ஸோ இந்த உறவுகள நம்ம நிராகரிக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. உறவுகள்ல பொதுவா பிளவுகள் ஏற்படுறது, அவங்கவங்க உறவுகள் மேல அவங்கவங்க வைக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறனால, அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த அந்த உறவுகள் செய்யாததுனால, மேற்படி மேற்படி அவங்க மேல ஒரு வெறுப்பு வருது. இயற்கையாவே வருது. ஆனா, இந்த எதிர்பார்ப்புகளுக்குள்ள மத்தியிலயும் அந்த உறவுகள அவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய லெவல்ல அந்த எதிர்பார்ப்புகள் அந்த பிரச்சனைய உருவாக்காது. எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம உறவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் பட் ஆனா அந்த சூழ்நிலைகள் அந்த முக்கியத்துவத்த அவங்களுக்கு குடுக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலைகளா மாறிடும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட எதிர்பார்ப்பு ஒரு மாரி இருக்கும். அவங்களோட எதிர்பார்ப்பு ஒரு மாரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அத டோட்டலாவுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டா, உறவுகள் நீண்ட நெடிய நாளைக்கு ஒரு பிணைப்பு மாறாத மாரி கொண்டு போக முடியும். அதுபோக இப்ப இருக்கக்கூடிய நம்ம காலத்துல, உறவுகள நம்ம அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல. ஒரு ஃபங்ஷனோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அ அவசர வீடோ, இல்ல ஒரு அ ஒரு ஃபங்ஷன் அண்ட் கல்யாணம், காதுகுத்து அந்த மாரி ஒரு நிகழ்ச்சிகள் தான் அவங்கள சந்திக்க முடியுது. அப்படி சந்திக்கக்கூடிய டைம்லயும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர முறைச்சுக்கிட்டு, அவன்ட்ட ஏன் தான் பேசணும், இவன்ட்ட ஏன் தான் பேசணுங்கிற ஒரு ஈகோ மனப்பான்மையோட சந்திச்சோம் அப்படின்னா, அந்த உறவுகள நம்ம பேணி காக்க முடியாது. அந்த ஈகோ மனப்பான்மையும் நம்ம விடணும். ஸோ எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும். ஈகோ மனப்பான்மை இருக்கக்கூடாது. இது 2 பேர் எண்ட்லயும் இந்த மனநிலையோடயே அத அணுகும்போது, அவங்களோட உறவு மேம்படும். இதெல்லாம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு நீங்க கேட்கலாம். பொதுவா இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஏன்னா, கடவுள் நமக்கு குடுத்த வரம் தான் உறவுகள். இந்த இடத்துல நீ பிறந்தனால தான் இவங்க உங்களுக்கு உறவுகளா இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு புரிதலோட நம்ம உறவுகள கையாளணும். அ எந்த ஒரு விசேஷமாகட்டும், நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், முதல்ல நிற்கக்கூடியது நம்மளோட உறவுகள். ஸோ அந்த உறவுகளுக்கு தக்க ஒரு அன்பையும், பாசத்தையும், எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பையும் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, பதிலுக்கு அந்த உறவுகளும் நமக்கு அந்த எதிர்பார்ப்பில்லாத உண்மையான அன்பு, பாசத்தையும் குடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம உறவுகள மேம்படுத்துறதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டியது, அந்த ஈகோ மனப்பான்மை இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இது 2ம் இல்லன்னாலே அவங்க மேல உங்களுக்கு எந்த விதத்திலயும் ஒரு வெறுப்பு ஏற்படாது. அதனால உறவுகள் உண்மையில் தேவைதானான்னா தேவைதான். அந்த உறவுகள நம்ம மென்மேலும் மேம்படுத்துறதுக்கு நம்மளால இயன்ற அளவு நம்மள நம்ம பக்குவப்படுத்திக்கணும். அந்த பக்குவம் நம்மள சார்ந்து நடக்கும்போது, இதே பக்குவம் நம்மளோட உறவுகள் மத்தியிலும் ஏற்படும். அப்படி ஏற்பட்டு அந்த உறவுகள் மேலும் மேலும் சிறப்பா, சந்தோஷமா வாழ முடியும். உறவுகளை போற்றுவோம், உள்ளங்களில் இணைவோம், உண்மையான அன்பிற்கு பாத்திரமாவோம். நன்றி. டெயின் ஃபவுண்டேஷன்.